இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டின் முதல் மாதம் நமக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜனவரி மாதம் திங்கள் கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலையும் அதன் பிறகு மகர ராசியிலையும் பயணத்தை தொடங்குறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. புதன் விருச்சிகத்திலையும் அதன் பிறகு தனுசுலையும் பயணத்தை தொடங்குறாரு. சுக்கிரன் விருச்சிகத்திலையும் அதே மாதிரி தனுசு ராசியிலையும் அவரோட சஞ்சாரத்தை தொடங்குறாரு. சனி கும்பராசியிலையும் குரு மேஷ ராசியிலையும் இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி, மிருகசிருஷம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்துல கேது, கலத்திரஸ்தானத்துல சுக்கிரன், புதன், அஷ்டமஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், தோல்ஸ்தானத்துல சனி, லாபஸ்தானத்துல ராகு, அயனசயன போகஸ்தானத்துல குரு அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா புதன் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. சுக்கிரன் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. புதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. இப்படி தான் இந்த மாதத்தோட கிரக மாற்றங்கள் எல்லாமே இருக்கு. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இந்த மாதம் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரும். இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு கூறிக்கிட்டு உங்களை சுற்றி வருபவர்களால் உங்களுக்கு செலவுகள் தான் வரும். அவர்களிடத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். திடீர்னு கோபம்லாம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டையெல்லாம் வரலாம். எனவே நிதானமாக இருக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள்லாம் வீண் பேச்சை குறைச்சிக்குங்க. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பது, பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுப்பது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அதுவும் செவ்வாயோட பயணம் செய்கிறாரு. அஷ்டமத்தில் உள்ள கிரகங்களோட சேர்க்கையால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. 15ஆம் தேதிக்கு பின்னர் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் பங்கு கிடைக்கும். தாய் தந்தையரோட ஆசீர்வாதம்லாம் உண்டு. தாய் மாமனால் ஒரு சில சங்கடங்கள்லாம் ஏற்படலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. பல வழிகளிலையும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு அனைத்து வழிகளிலையும் முயற்சி செய்வீங்க. அதே சமயம் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பாலாம் நீங்கள் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் மூத்தவர்களோட ஆதரவை பெறுவீங்க. தொழில் வியாபாரத்துலலாம் ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் திடீரென பெரிய செலவை கூட நீங்கள் சந்திக்க நேரிடலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். அனைவரையும் அனுசரித்து போங்க. கடினமான சூழ்நிலையில கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால அந்த செயல்ல நீங்க வெற்றி அடைவீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் சற்று அதிக கவனத்தோடு இருக்கணும். ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாருமே தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்த்துக்குங்க. அலுவலகத்தில் இருப்பவர்கள்லாம் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாம இருக்கிறதா நல்லது. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களோட செய்கைகள்லாம் உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும். நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுத்துக்கலாம். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க. பெண்கள்லாம் வீண் பேச்சு குறைச்சுக்கணும். உங்களுடைய செயல்ல மட்டுமே உங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்கணும். மற்றவர்களுக்காக எந்த விதமான உத்தரவாதமும் தராமல் இருக்கிறதா நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கைக்கு சேரும். விருந்து விழாக்கள் எல்லாமே நீங்கள் கலந்துக்குவீங்க. உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியில் இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டைகள்
தடைகள் எல்லாமே நீங்கும். பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. பண வரவு அப்படிங்கிறது இருந்தாலும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அதனால நீங்க கடினமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். மேலிடத்திலிருந்து கனிவான பார்வை உங்கள் மீது விழலாம். மாணவர்கள்லாம் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களோடு கவனமா பேசி பழகணும். பாடங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகும். மாணவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று கடினமாக தான் இருக்கும். ஆண்டின் தொடக்கம் லக்னத்தின் அதிபதியான சுக்கிரன் ஜனவரி 18ஆம் தேதி 8ஆம் வீட்டில் பயிற்சியாகிறாரு. அதனால திடீர்னு உடல்நல பிரச்சனைகள்லாம் வரலாம். தோல் ஒவ்வாமை, பூச்சிக்கடி போன்ற பிரச்சனை எல்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணத்தெல்லாம் நீங்கள் செலவிடுவீங்க. வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, இதெல்லாம் நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம். இந்த ஜனவரி மாதம் மாணவர்களுக்கெல்லாம் கற்றலில் அதிக பலவீனம் அடையலாம். உங்களுடைய ஞாபகத்திறன் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களாம் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்மறை தாக்கங்களால சற்று சோர்வடைவீங்க. அதனால நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான கருத்துகளையும் நீங்க யோசிக்கிறது நல்லது. முதலீடு செய்ய இந்த மாதத்தின் முதல் வாரம் சிறப்பாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நிதி சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பா வச்சுக்குங்க. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்களுக்கெல்லாம் உற்றார உறவினர்கள் மத்தியில மரியாதை அப்படிங்கிறது கூடலாம். தாய் தந்தையோரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்கும். எதிர்பாராத சந்திப்புகள் மூலம் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திடீரென செலவுகள் உண்டாகி உங்களை திக்கு முக்காட வைக்கும். அதே மாதிரி நீங்கள் அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்குங்க. இந்த ஜனவரி மாதத்தில் பொதுவாகவே செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். பண்டிகை நாட்கள் அதிகமாக வர்றதால நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நிதி வளர்ச்சியை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். முக்கிய பொறுப்புகள்லாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். முக்கியஸ்தர்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டு. உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள்லாம் பொறாமை கொள்ளும் அளவுக்கு இருப்பாங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்கும். இறுக்கமான சூழ்நிலை எல்லாமே மாறும். இந்த மாதத்தில் உங்களுடைய செல்வ நிலையும் உயரும். மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும். முக்கியமா பொறுமையை மட்டும் இழந்து விட வேண்டாம். அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்திலிருந்து கருத்து வேற்றுமை எல்லாம் வரலாம். அதனால அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்களை பற்றி வெளிப்படையா பேசுவதையோ கருத்து கூறுவதையோ தவிர்த்துக்கணும். நண்பர்களிடமெல்லாம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். எந்த ஒரு காரியத்தில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அதிகமா பெறத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. விளையாட்டுல கலந்து கொள்ளுற மாணவர்கள் எல்லாருமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனத்தை செலுத்தணும். இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி லக்ஷ்மி தேவியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். செல்வ நிலையும் உங்களுக்கு உயரும். இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னதானத்தை வச்சுட்டு உங்களுடைய உணவை நீங்க உண்ணத் தொடங்குங்க. அமாவாசை நாட்கள்ல வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இழப்புகளை தவிர்க்க முடியும்.